வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் மார்க் சம்மந்தமான தகவல் தான். நம்ம வந்துட்டு ஆன்சர் கீ அப்படின்றது வீடியோ போட்டிருக்கோம் இதற்கு முன்னாடி. ஸோ பார்க்காத நபர்கள் கொஞ்சம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுதான் வந்துட்டு ஆன்சர் கீ அப்படின்றது ஆல்மோஸ்ட் 99% கரெக்டாக தான் இருக்கும். 1-2 கேள்விகள் தவறுதலாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும்போது தான் நமக்கு எத்தனை மேக்ஸிமம் 1 அல்லது 2 கேள்விகள் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகலாம். அதை தாண்டி பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது இருக்காது. நம்ம கொடுத்த ஆன்சர் கீயும் அஃபிஷியல் ஆன்சர் கீயும் அதே போல் அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களில் இந்த வார இறுதிக்குள்ளே வந்து உங்களுக்கு வெளியாயிடும். அதற்கு மேலே அதில் வந்து டிலே ஆகிறதுக்கு ஒன்றும் வேலைகளே கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 2-3 நாட்கள்லேயே வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து கட் ஆஃப் மார்க் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம தேர்வு எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 50, ஜிகேயில் 20, திறனறிவு தேர்வு அதாவது டிரைவிங் ஸ்கில் அந்த பேப்பர் வந்து 30, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100. இந்த 100ல் இந்த 50 இருக்குது பாருங்கள், இதுதான் கட் ஆஃபில் ஸ்கோரில் வரும். இது வந்து வெறும் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இதை முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெறும் தமிழ் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி மட்டுமே. மற்ற 2 50 மார்க் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 50க்கு தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 50 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் கட் ஆஃப் வரும். ஏன்னா நம்ம போட்டு எல்லாத்தையும் நான் 100 மார்க்குக்கு எழுதினேன், நீங்கள் கட் ஆஃப் இவ்வளோ சொல்கிறீங்க, எப்படி இப்படி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்கள் முதல் 50 தமிழ் 50ல் 20 அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட். அந்த 20 எடுத்தாலும் சரி, இல்லை நான் 49 எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை 50க்கு 50 எடுத்திருக்கேன்னாலும் சரி, இங்கே எல்லாருமே ஒன்று தான், ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த கான்செப்ட் தான். நீங்கள் 20 எடுத்தவனாக இருந்தாலும் சரி, 49 எடுத்தாலும் சரி, 50க்கு 50 எடுத்தாலுமே சரி, தமிழில் நீங்கள் எல்லோரும் எலிஜிபிள், அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கட் ஆஃப் வருமா அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறம் தமிழுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 50 மதிப்பெண்களில் எத்தனை கேள்விகள் நீங்கள் வந்து சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகிரி கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தேர்வு அப்படின்றது ஒரு சிலர் வந்து கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமும் இல்லை ஈஸி இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. பட் பெரும்பாலான நபர்களுக்கு 90% நபர்களுக்கு தேர்வு அப்படின்றது கடினம்தான். தமிழை தாண்டி மற்றதை பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் மார்க் நமக்குள்ளே வருதில்ல, இந்த மார்க்கை மட்டும் பார்க்கும்போது 90% நபர்களுக்கு தேர்வு கடினம். மற்ற நபர்களுக்கு இன்னும் 10% நபர்களுக்கு தேர்வு கடினமும் கிடையாது, எளிமையும் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து தேர்வு இருந்துச்சே தவிர மற்றபடி ரொம்ப இதெல்லாம் கொடுக்கல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் போட்டி போடுறீங்க அப்படின்னு வச்சிங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி அதில் அப்ளை பண்ணின நபர்கள், தேர்வு எழுதின நபர்கள், இதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு டேட்டா அப்படின்றது. நாளைக்கு வந்து பேப்பர் கட்டிங்கில் கொடுத்து ஒரு முழுமையான தகவல் அப்படிங்கிறது நாளைக்கு கிடைக்கும். நமக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கிற டேட்டா பொறுத்தளவுக்கு நம்ம இன்றைக்கான கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்குறோம். நாளைக்கு பெரிய மாற்றம் ஏற்படாது. பட் அக்யூரேட் மெம்பர் தெரியும், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு கட் ஆஃப் அப்படின்றது இன்னும் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நிலைமைக்கு இப்போ அப்ளை பண்ணவங்க, இந்த தேர்வு எழுதினவங்க அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு மீதி இருக்கிற 50 கேள்விகளுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் கேட்டகிரி, அதாவது ஜென்ரல் மீன்ஸ் ஜென்ரலில் ஒரு ரிசர்வேஷன் ஒதுக்குவாங்க, அதில் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா 30 to 35 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியிலே தாராளமாக வந்து உள்ளே போக முடியும். இது வந்துட்டு மீதி இருக்கிற 50 மார்க்கு. நான் வந்து பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி இதில் வருவேன். ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ மார்க் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா 25லேருந்து 30 மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் வந்து
உங்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து வந்துட்டு எஸ்சி அல்லது எஸ்சிஏ அல்லது எஸ்டி இந்த கேட்டகரியில் வர்றேன் அப்படின்னா 20 to 25 மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் வரும். ஸோ இதில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 கேள்விகளுக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க. பட் 50 கேள்விகளுக்கு தான் கட் ஆஃப் வரும். அதுலேயும் தேர்வு கடினமான ஒரு சூழ்நிலை தான். பட் என்னென்னா அடுத்தடுத்த நிகழ்வுகளில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம அதனுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் இதில் ஒரு சில சேஞ்சஸ் மீன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மார்க்கு கூட வருதா, அதாவது 1-2 மார்க்கு தான் கூடவோ குறைவாதோ வரும். ஸோ நாளைக்கு போடுற கட் ஆஃப் அப்படிங்கிறது அதை தாண்டி பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது இதில் வரப்போகிறதில்ல. ஸோ 1 மார்க்கு கூடுதா இல்லை 1 மார்க்கு குறையுதா அப்படிங்கிறத நாளைக்கு தான் கணிக்க முடியும். ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் நீங்கள் வந்து இப்போது எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய மார்க்கு மற்றவர்களும் தெரிஞ்சுக்க முடியும், மற்றவர்களுடைய மார்க்கை நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காரணத்தினால நீங்கள் கமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 2 கேட்டகிரியுமே இல்லை. நான் வந்துட்டு பிசி எம்பிசியில் ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியோ வேறு ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த ஒரு ப்ரியாரிட்டியில் உள்ளே போகிறேன், எனக்கு தமிழ் வழி கல்வின்னு ஒன்று இருக்குது, முதல் தலைமுறை பட்டதாரின்னு இருக்குது, அது இதுன்னு ஏதோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கேட்டகிரி நான் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் அப்படின்றது கம்மியாக வரும். ஸோ நம்ம பிசி எம்பிசிக்கு சொன்னோம்ல அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள், எஸ்சி எஸ்டிக்கு சொன்னோம்ல அதில் வந்து ஒரு 3 மதிப்பெண்கள் அப்படின்றது ஏதாவது ப்ரியாரிட்டியோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு இது இருக்குது உங்ககிட்ட, நான் இந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் உள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு 3 மதிப்பெண்கள் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைய தினம் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளோ முழுமையாக கட் ஆஃப் எல்லாமே அனலைஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எல்லாருக்கும் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எத்தனை மார்க் தான் ஃபைனலாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் முழுமையான டேட்டாவோட நாளைய தினம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த கட் ஆஃபும் சும்மா அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் போடலை. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்க வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எந்தளவுக்கு தேர்வு கடினமாக இருந்திருக்கு, அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மதிப்பெண்கள் அவங்களுடைய நண்பர்களுடைய மதிப்பெண்கள் இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சும்மா வந்துட்டு எடுத்த உடனே போடலை. ஸோ இதையும் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஒரு 2 மார்க்கு அப்படிங்கிறது ஒன்று கூடும் அல்லது குறையும் நாளை போடுற கட் ஆஃபில். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன கட் ஆஃபில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருக்கலாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு நீங்கள் ஏன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது 1:3 கூப்பிடலாம் அல்லது 1:5 கூப்பிடலாம். ஸோ 1:3னாலும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1:5 அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற தேர்வர்களோட எண்ணிக்கையே பத்தாது, அந்தளவுக்கு வந்து இருக்காங்க. எல்லாருமே போகலாம். மேக்ஸிமம் நான் இப்போதைய நிலைமைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 20க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். ஒரே பாயிண்ட், ஒரே வார்த்தையில் கட் ஆஃப் முடிக்கணும் அப்படின்னா இதுதான் விஷயம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கா, அதில் 20 மார்க் எடுத்திருக்கேன் அல்லது 20க்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக, அதாவது 100% எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கலாம். அதை தாண்டி இந்த தேர்வில் நான் ஒரு 30 மார்க் வாங்கிட்டேன், தமிழ் இல்லாமல் மற்ற பகுதிகளில் நான் ஒரு 30 மார்க் வாங்கிட்டேன், 50க்கு 30 வாங்கிட்டேன் அப்படின்னா 100% வெயிட் பண்ணலாங்க. இல்லை 30க்கு கீழே தான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். தமிழில் மட்டும் கம்மியாக மார்க் 20 கீழே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஸோ அதனால் அந்த மார்க் மட்டும் பார்த்துக்கிங்க. வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே ரிசல்ட்டை எதிர்நோக்கி காத்திருக்கலாம், நமக்கு உள்ளே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.